திருப்பரங்குன்றம் மலையை அளவீடு செய்ததில் சில இடங்களில் முரண்பாடுகள் இருப்பது போல் தோன்றுகிறது என்று தமிழக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர். வணக்கம் சார், இந்த வழக்கின் விவரம் என்ன? வணக்கம். திருப்பரங்குன்றம் மலைப்பகுதி முழுவதையும் தொல்லியல் துறையின் கட்டுப்பாட்டில் கொண்டது தொடர்பான மனுவை பரிசீலித்து நடவடிக்கை எடுக்காத அதிகாரி மீது நடவடிக்கை எடுக்க கோரிய வழக்கில் திருப்பரங்குன்றம் மலையை அளவீடு செய்தல் சில இடங்களில் முரண்பாடுகள் இருப்பது தோன்றுகின்றன. எனவே அவற்றை மீண்டும் சர்வே செய்ய வேண்டும். சுமார் 5 ஏக்கர் பரப்பளவை சர்வே செய்ய வேண்டும். ஆக அதற்கு 4 வார கால அவசரம் என தமிழக அரசு நீதிமன்றம் தெரிவிக்கப்பட்டது. திருப்பரங்குன்றம் மலையை முழுவதும் அளவிடும் பணி முடிந்தவுடன் அந்த அறிக்கையின் பிரைவசி கவுன்சிலின் உத்தரவுக்கு பிறகு குறிப்பாக மலை மீது ஏதேனும் விரிவாக்க பணிகள் நடைபெற்றிருந்தால் அது தொடர்பான அறிக்கையின் தாக்கத்தை மதுரை அமர்வு உத்தரவிட்டுள்ளது. மதுரையை சேர்ந்த கே ரமேஷ் என்ற மதுரை அமர்வு நீதிமன்ற அவமதிப்பு கோரி நடவடிக்கை கோரி மனு தாக்கல் செய்தார். அது திருப்பரங்குன்றம் மலைப்பகுதி முழுவதும் தொல்லியல் துறையின் கட்டுப்பாட்டில் கொண்டவும் தொல்லியல் துறையின் அனுமதி பெற்ற பிறகே திருப்பரங்குன்றம் மலை மீது ஏறி செல்லும் வகையில் நடவடிக்கை எடுக்கும் கோரி வழக்கு தொடர்ந்தேன். இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி ஸ்ரீமதி புதிதாக மனு அளிக்கவும் அதனை அதிகாரி பரிசீலித்து உரிய நடவடிக்கை உத்தரவிட்டார். ஆனால் எனது மனு பரிசீலித்து அதிகாரி நடவடிக்கை எடுக்கவில்லை. ஆக நீதிமன்ற உத்தரவு நிறைவேற்ற அதிகாரி மீது நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கை எடுக்க கூறினார். இந்த வழக்கு நீதிபதி ஜியா சுவாமி ஸ்ரீமதி அமர்வு விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது அரசு தரப்பில் திருப்பரங்குன்றம் மலையை அளவீடு செய்தது சில இடங்களில் முரண்பாடுகள் இருப்பது தோன்றுகிறது. என அவற்றை மீண்டும் சர்வே செய்ய வேண்டும். சுமார் 5 ஏக்கர் பரப்பளவை சர்வே செய்ய வேண்டும். ஆக அதுக்கு 4 வார கால அவசியம் என கூறப்பட்டது. அதைத் தொடர்ந்து நீதிபதிகள் திருப்பரங்குன்றம் மலையை முழுவதுமாக அளவிடும் பணி 4 வாரங்களுக்கு முடிக்கப்படும் என அரசு தரப்பில் உறுதியளிக்கப்பட்டுள்ளது. அந்த அறிக்கையில் பிரைவசி கவுன்சிலின் உத்தரவு பிறகு குறிப்பாக மலை மீது ஏதேனும் விரிவாக்க பணிகள் நடைபெற்றிருந்தால் அது தொடர்பான விவரங்கள் அறிக்கையில் குறிப்பிட வேண்டும் உத்தரவிட்ட வழக்கை ஆகஸ்ட் 14 ஒத்திவைத்துள்ளனர்.